Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை. இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும் இந்த ரெசிபி. இது சப்பாத்திக்கும் ரைஸ் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல போய் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி ஃப்ரைக்குலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சனே உளுந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சீரகம் 1/4 ஸ்பூன். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் 1 பொடி பொடியா வெட்டி சேர்த்திக்கங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு பச்சை மிளகாய் 1, பெரிய பச்சை மிளகாலாம் நான் 1 சேர்த்திருக்கேன். நீங்க சின்னதா இருந்தா 2 சேர்த்திக்கங்க. புதினாவும் கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கிறேன். அது இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டிக்குங்க. வேக வைக்கலாம் வேணாம், அப்படியே பச்சையா வெட்டி போட்டுடலாம் நீங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். ஆக்சுவலா இது வெங்காயம் வதங்கும் போதே நான் சேர்த்தணும், மறந்துட்டனால இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதிகம் வேண்டாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்திருக்கேன் இதை உப்பு. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. நல்லா எல்லாம் கிளறி விட்டுக்குங்க. இதில் நீங்க தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ஈரம் இந்த நான்ஸ்டிக்கும் ரொம்ப அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கும். நீங்கள் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி லைட்டாக தெளிக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் ஸ்டீல் கடாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுலாம் வெந்த பிறகு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். கேப்சிகம் 1 பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்திக்கங்க. ரொம்ப பொடி பொடியாக வேணாம், மீடியம் சைஸு. தக்காளி 1. இது உருளைக்கிழங்குலாம் ஓரளவு நல்லா ஒரு 80% வெந்த பிறகு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஃபர்ஸ்டே சேர்க்க வேணாம், ஏன்னா கேப்சிகம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். கேப்சிகம் தக்காளியும் ஒரு 50% உங்களுக்கு அந்த பச்சை வாசலாம் போயிட்டு வெந்தா போதும். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓரளவு பச்சை வாசம் போடனே நீங்க ரொம்ப கொலைய விட்டுற வேணாம். அது ஏன்னா நீங்க ரொம்ப ஹீட் பண்ணீங்கன்னா கேப்சிகம் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. ஓரளவு எல்லாம் நல்லா வெந்துருச்சு, வாசனையும் நல்லா வருது. அருமையான பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.